நாளைக்கு மரவட்டலாம். நிச்சயமாக அப்படி மீன் பிடிக்க வேண்டுமையானால் விலையானது வேண்டும் அல்லவா? ஊற்றால் வேணும், கச்சால் வேணும். கண்டிப்பாக அப்படி வீடுதலை சென்று விலையானதை எடுத்துக்கொண்டு வந்து கயத்தில் வந்து எப்படி மீன் பிடிக்கிறார்கள் என்று பார்த்தால் வடக்கை வந்து ஓத்தாளிட வந்து ஓத்தாளிட வச்சோதுள்ளதல்லோ வந்து ஊத்தாளிட வந்து ஓத்தாளிட வந்து ஓத்தாளிட மச்சோதுள்ளதல்லோ வந்து ஊத்தாளிட வந்து ஊத்தாளிட மேற்கே மச்சந்துள்ளதல்லோ நாலாறு நாளிகையா மீனகப்படாமல் பாலபெருமாள் நாடாரும் கரத்துடனே ஓத்தாளிட தாலுக்குள் அடைபடவே ஒரு பூமீனோ ஊத்தாலே முறிக்குதண்டி ஊத்தாலே முறிக்குதண்டி ஓடி மாறோ கலங்கையறி ஊத்தாலே முறிக்குதண்டி ஊத்தாலே முறிக்குதண்டி ஓடி மாறோ கலங்கையறி வடக்கே வந்து ஊத்தாலிட தெற்கே மச்சம் துள்ளுகிறதா? தெற்கே வந்து ஊத்தாலிட மேற்கே மச்சம் துள்ளுகிறது. மேற்கே வந்து ஊத்தாலிட கிழக்கே மச்சம் துள்ளுகிறது. நாலாறு நாளிகையாய் நாடிய மீன் பிடிக்க ஒரு மீன் வர கிடைக்கல. 59 கரை, அதாவது 59 வரங்கேறும் கரைமேல் ஏறினார்கள். ஒரு கரையாளன் காலபெருமாள் மட்டும் மீன் பிடிக்க காலபெருமாள் ஊத்தாலுக்குள் ஒரு பெரிய மீனானது அகப்பட்டது. அண்ணே என்ன? அதாவது ஒரு பெரிய மீன் ஒன்று அகப்பட்டிருக்கிறது. அப்படியா? நான் தூக்கி கரைமேல் போடுகின்றேன். சரி, நம்ம அறுத்து பங்கு வைக்கலாம். ஆகட்டும். என்னே செவளத்துக்குள் கை கொடுத்து தூக்கி கரைமேல் போட்டார்கள். அவரை கரையிலே கொண்டு வந்து மீனை அறுத்து 60 பங்காக வைக்கிறார்களா? 60 பங்கு வைத்து ஆளுக்கு ஒரு பங்கெடுக்க 5 பங்கு குறையுது. என்ன 5 பங்கு குறைவாக இருக்கிறது. இனி அழித்து பங்கு போடுங்க. அழித்து பங்கு வைத்து ஆளுக்கு ஒரு பங்கெடுக்க 5 பங்கு அதிகமாக இருக்கிறது. இங்க பாருங்கள். என்ன? அதாவது முதல்ல 5 பங்கு குறைவாக இருந்தது. இரண்டாவது முறையாக போடும் சமயத்தில் 5 பங்கு அதிகமாக இருக்கிறது. என்ன மாயம்? அது மட்டுமில்லை, கயத்திலே 60 பேரும் சூழ்ந்து நின்று பிடிக்கின்ற போது அகப்படாத மீனானது சரி தனி ஒருவன் கையில் அகப்பட்டிருக்கிறது. அதே ஒரு அதிசயம். அறுத்து வச்சு நேரம் என்னாச்சு? ஆமா, மீன் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே கயமதிலே மாயம் உண்டு. சரி, அறுத்த கண்டம் அத்தனை மல்லி கயத்திலே போட்டு விடுவோம். அறுத்த கண்டம் அத்தனை வாரி கயமதிலே வீசி எறிய அறுத்த கண்டம் தலைபுரந்தி முள்ளு மீனாக ஓடுகிறதா? பார்த்தார்கள் வழங்கியர்கள். இந்த மீனை இனிமேலும் விடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் கயமதிலே இறங்க பார்த்தார் சிவ சுடலிமாட சுவாமியானவர். அண்ணாவே சுடலிமாட உன்னுடைய இடமதிலே ஒரு போதை தருவாயோ ஒரு போதை தந்ததுண்டா எனக்கு மனதில் வரமமைத்தே சுடலை மாட மலையதிலே ஓடுவாரா மலையில் வரும் வேளையிலே
மருத்துவரே வடிவெடுத்தார் அதிபுரன காவதிலே வந்து கொண்டார் கொடிமரத்தை அடிமரத்தில் தொடலை மாடன் அடிமரத்தில் பிரம்மசதி பச்சமுள்ள மாடன் மரத்தை சுற்றி அமர்ந்திருந்தார்